வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கே ஐயா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி. அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்கட்கு உட்பொருளாகவும் முன் உடல்களாய் உள்ள என் அன்னையை தந்தையை மதிப்போடு உள்ளத்தில் வைத்து வணங்குகின்றேன். உருக்கமாய் உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர் தவமுறையை உணர்த்திய ஞான ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களை அன்போடு வணங்குகிறேன். குருவின் பொன்னார்பாதங்கள் சரணம் சரணம் சரணம். சிங்கப்பூர் அம்மா மெடிடேஷன் சென்டரினுடைய இணையதளத்தின் மூலம் நுழைந்து எனது இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறை உணர்வாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த அம்மா மெடிடேஷன் சென்டரினுடைய அரங்காவலர் பெருமக்களும் பேராசிரியர் பெருமக்களும் அருட்தொண்டர்களும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கணவனை தெய்வமாக மதிக்கின்ற மாண்புமிக்க மனைவிமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்தில் கணவராகவும் குடும்ப தலைவராகவும் பொறுப்பேற்கக்கூடிய அதற்காக காத்து கொண்டிருக்கும் பொறுமையின் சிகரம் இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போது ஆண்களை திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பாருங்கள். கனிவான கணவன் என்கிற தலைப்பிலே சிந்தனை வழங்குவதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டி, திருமணத்திற்கு முன்னதாகவும் திருமணத்திற்கு பின்னதாகவும் ஆண்களுடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கிறது, திருமணமான புதிதில் பிறகு எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடு விரும்புகிறேன். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு காலம் மாறிங்க. திருமணம் ஆனதற்கு பிறகு பெரும்பாலான ஆண்கள் பூம்பூ மாடு மாதிரி. கல்யாணமான புதுசில் இந்த கணவனுக்கு எங்கேருந்து தான் வருமோ தெரியலைங்க, அவ்வளவு மதிப்பு சமூகத்திலையும் குடும்பத்திலையும் சொந்த பந்தத்திலையும். ஏன் மனைவிக்கிட்டேயே அவ்வளவு மதிப்பு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், மனைவிக்கும் கணவனுக்கும் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று தெரிவித்தது. அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்யாணமான புதுசில் நம்ம எதுவுமே கூப்பிடலனா கூட மனைவி அவங்களா முன்வந்து என்னங்க கூப்பிட்டீங்களா, இதோ வரேன்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சின்னு வைங்களேன், கணவன் கூப்பிட்டா கூட ஏன் என்ன இங்கே வந்து சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணமான புதுசில் மனைவி கணவன்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க பாருங்கள். ஏங்க எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குங்க, வாங்க 2 நாள் போயிட்டு வரலான்னு கூப்பிட்றாங்க. கணவர் ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, உடனே மனைவி உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ எனக்கும் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, கணவன்கிட்ட எவ்வளோ அன்பாக கேட்குறாங்க பாருங்களேன். ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலை, கடைக்கு போகலாம், எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே கணவனுக்கு மனசு அப்படியே மத்தாப்பு போல் மலர ஆரம்பிச்சிருதுங்க. இந்தாங்க அத்தை லெட்ரு போட்டிருக்காங்க, முதல்ல இதை படிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. இவர் புறப்படுறதுக்கு அப்படியே தலையை சீவுறாரு. ஆஹா, உங்கள் ஹேர் ஸ்டைல் அஜித் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. உடனே கணவருக்கு சொன்னோடனே ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, சிரிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் பல் அழகு இருக்க, அழகோ அழகுங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா பழகுறாங்கங்க. ஓகேம்மா நான் ரெடி, போகலாமா, வாங்க சினிமாவுக்கு இப்போயே போகலாம், இப்படி கணவன் மனைவி அன்பாக பேசிக்கிறாங்களாம்.
கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, சில ஆண்டுகள் கழிச்சு நாம் ஏமான்னு கூப்பிட்டா, நான் இங்கே வேலையாக இருக்கேன் அலறாதீங்க, பக்கத்தில் வந்து சொல்ல மாட்டீங்களா, என்னையும் குழந்தையும் ஊரில் கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, எங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி விட்டுருங்க, இல்லை ஊறுகாய் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. கணவர் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாருன்னு வைங்களேன், ஏங்க இதெல்லாம் ஒரு கலர்னு எப்படிங்க செலக்ட் பண்ணீங்க? உங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் லெட்டர் இந்தாங்க, எவ்வளவு நேரம்தான் தலையை வாருன்னு வாருவீங்க? போதும் போதும் வாங்க, எது சொன்னாலும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சு மலிப்பிடுவீங்களே. உங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட வாய் கொடுத்து மீள முடியுமா? கிரைண்டர் போடுறப்ப தானே சினிமாவுக்கு கூப்பிடுவீங்க, போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. கல்யாணமான புதுசில் எவ்வளவு அன்பாக மனைவி பேசினாங்க, கல்யாணமாகி சில ஆண்டுகள் கழித்து அந்த மனைவியோட மனசில் எவ்வளவு ஒரு சலிப்பு வந்துருச்சுன்னு பாருங்களேன். திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் ஆலமரம் போல் விரிஞ்சு காணப்படும். கணவர் எவ்வளோ கூப்பிட்டாலும் காதில் வாங்கவே மாட்டாங்க. ஊருக்கு போகும்போது ஏமா நான் வந்து கூட்டிகிட்டு வரவான்னு கேட்பாங்க. போகிறவங்களுக்கு வர்றதுக்கு வழி தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள். இன்றைக்கி வீட்டில் கோஸ் மட்டும்தான் பொரியல் இருக்குது, பிடிச்சா தின்னுங்க, பிடிக்காட்டி போங்க. சரி சரி எங்கே போகிறீங்க? ஒரு 10,000 ரூபா பணத்தை வெட்டிட்டு போங்க, கடைக்கு போய் நான் புடவை எடுக்கணும். என்னங்க தலை சீவிட்டுருக்கீங்க? போதும் போதும் போதுங்க, தலையை வாரி வாரி சொட்டையானது தாங்க மிச்சம். எப்போ பார்த்தாலும் என்ன ஈன்னு வாயை திறந்துட்டு இருக்கிறீங்க, கொசு கிசு உள்ளே போயிருப்போது, வாயை முடுங்க. உங்கள் பரம்பரையே இப்படி ஓட்ட வாய் தானா? ஏப்பா சினிமாவுக்கு போகலாம் வாப்பான்னு கணவன் கூப்பிட்றாரு. சினிமாவுக்கு வேணாம், ட்ராமாவுக்கு வேணாம், எம் பொழப்பே சினிமா எடுக்கிறாப்புல தான் இருக்குது. இதுதான் பெண்களுடைய மனோநிலைன்னு சொல்லி அந்த பத்திரிகை செய்தி நமக்கு தெரியப்படுத்துதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏன் இந்த சலிப்பு? கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்குள் ஒருவருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியவில்லை, இன்னொருவருக்கு அந்த அன்பை புரிந்து கொள்ள தெரிவதில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமே. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அவங்க சில நேரங்களில் புரியாத புதிராகவே நடந்துக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது. ஒருத்தர் பேசுகிற பேச்சை வச்சு அவங்க யார் பேசுகிறாங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாங்க. எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? காதலியாக தான் இருக்கும். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த வார்த்தையை கேட்ட உடனே யாராக இருக்கும்? மனைவின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்குன்னு எதுவும் வாங்க வேண்டாம், இது யார்? தாய். என்கிட்ட தராமல் எப்படி அவங்கக்கிட்ட மட்டும் தரலாம்? இந்த கேள்வியிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது மாமியார். யார் யார் எப்படி எப்படி பேசுகிறாங்க, யார் யார் பேசுகிறது, யார் யார் கேட்டால் எப்படி இருக்குன்னு இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியப்படுத்துது. பழைய காலத்தில் யார் சொல்லி யார் கேட்டால் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை, மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம், மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள், அருளாளன் சொல்ல ஞானி கேட்டது திருவருட்பா, ஞானி சொல்ல ஞானி கேட்டது திருமந்திரம், மகன் சொல்ல மகேசன் கேட்டது பிரணவம், மனைவி சொல்ல கணவன் கேட்டது வாழ்க்கை. அப்படி கேட்டுத்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இம்புட்டு வருஷமா. கணவன் சொல்ல மனைவி கேட்டால் குடும்பம், குரு சொல்ல சீடர்கள் கேட்டால் அது வேதாத்திரியம், வேதாத்திரியம் சொல்வதை அனைவரும் கேட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை, குடும்ப அமைதிங்க. இதை கேட்குறோமா? கேட்டு பாருங்க. கேட்டால் கணவன் கனிவான கடவுளாகவே தெரிவான், சம்சாரம் சாமியாகவே தெரிவான். அப்படி என்ன வேதாத்திரியம் சொல்கிறது? இல்லற மேன்மையை எப்படி நடத்தணும்னு தெளிவாக சொல்லுது. துறவரத்துக்கு போய் நீங்கள் வாழ்ந்து இறைநிலை அடைய முடியாது, இல்லறத்திலேயே இருந்து வாழ்ந்துவிட்டு துறவரத்தை கடைபிடித்தால் இறைநிலையை அடையலாம் என்று வேதாத்திரியம் தெளிவுபடுத்துகிறது. இல்லம் கொண்டு எப்படிங்க நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டு பொருள்கள் ஈட்டி அறவழியில் நேர்மையான வழியில் பிற உயிர்களுக்கு பிற மனிதர்களுக்கு துன்பம் தராமல் பொருள் சம்பாதிச்சு காத்து
துணையாம் நல்லாளோடு இன்புற்று. யாருங்க? குடும்பத்தில் இருக்கிற அன்பு மனைவியோட சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து நாட்டுக்கு ஈகை புரிந்து நம்மளால 4 பேருக்கு தர்மம் செய்து பல்லுயிர இன்புயிர ஆம், பல்லுயிரும் இன்புற ஆம், அதாவது எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பரந்த நிலையில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம். எப்படிங்க? நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு வேதாத்திரியம் தெளிவுபடுத்துகிறது. நானிலமும் ஏற்கும் நெறி என்று அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை கடைபிடிப்பது எவ்வளவு சுலபம் என்று சாமி சொல்லியிருக்காங்க. இந்த இல்லறத்தில் தாங்க நம்ம எல்லாம் பழக முடியும். நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு ஆதாரமான இடம் இல்லறம்ங்க. துறவர வாழ்வு என்பது ரொம்ப சுலபம், இல்லற வாழ்வு என்பது ரொம்ப கடினம். இப்போ ஒரு சாமியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, துறவரத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தெருவில் அப்படியே துண்டை விரித்து படுத்துக்கிட்டு யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லறத்தில் இருக்கவும் போய் தெருவில் துண்டை விரித்து படுத்தா இந்த ஆளுக்கு என்னாச்சு, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்கிற கேள்வி வந்துடும். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம படுக்க முடியுமா? சன்னியாசி போய் படுத்துடலாம், நாம் படுத்தோம்னா கேள்வி வந்துடும். அப்போ இல்லறத்தான் வாழ்கிற வாழ்வியல் நெறிமுறையில் ஒழுங்கு இருக்க வேண்டும், அந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். இதான் ரொம்ப நமக்கு முக்கியமாக சொல்லப்படுற விஷயம். கணவன் என்பவன் கடல் அலை மாதிரிங்க. கடல் அலை என்னைக்காவது ஓஞ்சிருக்கா? கடல் அலை எப்போவாவது ஓஞ்சிருக்குங்களா? குடும்பத்திற்காக, மனைவிக்காக, மக்களுக்காக ஓய்வே அறியாமல் ஓடுகிற கடிகாரம் மாதிரி ஓடுறவன் தாங்க கணவன். பெண் என்பவர் ஆழ்கடல் மாதிரி. அவங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆழ்கடல் அமைதியாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கண்டிட முடியுமா? ஆழ்கடலுக்குள்ளே போனால் தான் முத்தெடுக்க முடியும். அது மாதிரி பெண்களுடைய மனதை புரிந்து கொண்டு ஆண்கள் உள்ளே போனால் தான் முத்தெடுக்க முடியும். ஆனால் அந்த பெண் மனசுக்குள்ளே எல்லா முத்துக்களையும் வைப்பதற்கு இந்த ஆண் தானே கடல் அலை மாதிரி அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் ஓய்வு இல்லாமல். அந்த ஆண் அந்த பெண்ணுக்கிட்ட என்னங்க கேட்குறான்? 30 வயது வரைக்கும் அவருடைய அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. 40 வயசுக்கு அவருடைய அன்பு உள்ளத்தை பார்த்து பார்த்து பேசி பேசி நேசிக்கிறான். 50 வயதில் அவருடைய அருமையை ஒவ்வொன்றும் அவங்க செய்கிற செயல்கள் அவருடைய அருமையை கேட்குறான். 60 வயசில் சொல்கிறான் நீ இல்லாமல் நான் இல்லைன்னு உருகிறான். 70 வயசில் அவளை தெய்வமாக பார்த்து இவன் பக்தனாக மாறிடுறான். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. கணவன்கிட்ட இந்த கனிவான உள்ளம் இருக்கிறதே, இதை எத்தனை மனைவியர்கள் புரிந்து கொண்டார்கள்? தாய்கிட்டையும் தாரத்துக்கிட்டையும் அவன் படுற பாடு பாருங்களேன். இந்த கடல் அலை மாதிரி அம்மா கிட்ட மணலை நோக்கி ஓடி வரான், மனைவி கிட்ட ஆழ்கடல் நோக்கி திரும்ப உள்ளே ஓடுறான். அம்மா ஒரு மனைவியை பற்றி ஒரு குறை சொன்னால் உடனே கேட்டுற முடியாது. மனைவி அம்மாவை பற்றி ஒரு குறை சொன்னால் உடனே சொல்லி தீர்த்தர முடியாது. இந்த 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ஆழ்கடலுக்கும் கடற்கரைக்கும் நடுவில் அலையிற அந்த அலை மாதிரி தாங்க ஒரு கணவருடைய வாழ்க்கை இருக்குது. கல்யாணமாகி ஓரிரு வருஷத்துலேயே உண்மையை எப்படி சொல்கிறான்னு பாருங்களேன். கண்ணதாசன் கணவனுடைய எண்ணத்தை அற்புதமாக விளக்குகிறார். குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரமெல்லாம் 10 மாத கணக்கல்லவோ. எப்படிங்க? கொடியிடையின் பாரமெல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். எப்படிங்க? மனைவியையும் குழந்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன்கிறான். அதான் பெரிய விஷயம். இது ஒரு சுமைன்னு சொல்லாமல் அந்த சுமைகளை கூட சுகமான சுமையாக சுமப்பது தாங்க கணவனுடைய கனிவான உள்ளம். இதை மனைவிகிட்ட எப்படி எதிர்பார்க்கிறான்னு பாருங்களேன். மனைவிக்காக, குழந்தைகளுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சு ஓஞ்சி போய் வீட்டுக்கு வரும்போது ஆசையாக அழகாக ரோஜா பூ மாதிரி ஒரு புன்னகை நமக்கு கிடைக்காதா? இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படியே மனைவி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அலுவலகத்தில் வழியில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பனி போல் மறைஞ்சிருங்க. வந்த உடனே தவிச்ச வாய்க்கு அவங்க தங்க கையால் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா எவ்வளோ சுகமாக இருக்கும்.
இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு நர்சஸ் காப்பியோ அல்லது ஒரு கும்பகோணம் டிகிரி காப்பியோ போட்டு கொடுத்தா அந்த கணவனுடைய மனசு எவ்வளவு ஆனந்தப்படும். பசிக்கிற நேரத்தில் ரசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே ருசிக்கிறாப்புல கொஞ்சம் சாதத்தையும் கொஞ்சம் சாம்பாரையும் அந்த மனைவி போட்டால் கொஞ்சி ரசிக்கும் கணவனுடைய கனிவான உள்ளம். ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு ஏன் லேட்டுன்னு ஒரு கேள்வியை கேட்டு சந்தோஷத்துக்கு ஒரு கேட்டை போட்டுறீங்களே நீங்கள். உங்கள் சாப்பாட்டை விட உங்களை பார்த்தாவே பசியாருன்னு நினைக்கிறவன் தாம்மா கணவன். உங்களை பார்த்து பார்த்து ரசிக்கும், உங்களை பார்க்கறது தான் பிடிக்கும்னு சொல்லி தான் கணவனுடைய அந்த கனிவான உள்ளம் கஷ்டப்படுது. அந்த உள்ளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் போதும். உங்களுக்காக, இந்த மனைவிக்காக, இந்த குழந்தைகளுக்காக ஊர் விட்டு ஊர், பல ஊர்களுக்கு வெளியே 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தாண்டி வேலைக்கு போகிறானே, அவனுடைய அந்த கனிவான உள்ளத்தை புரிந்து கொண்டீர்களா? ஏன் இன்னும் ஒரு படி மேலே போங்க. பல பேர் மாவட்டம் விட்டு மாவட்டம் வேலைக்கு போகிறாங்க. எதுக்காக? தன் குடும்பத்தை, குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக. இன்னும் சில பேர் நாடு விட்டு நாடு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூரில் எவ்வளோ பேர் வந்து உழைக்கிறாங்க, அமெரிக்காவில் எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, தாய்லாந்தில் எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, மலேசியாவில் எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. எதுக்காக? குடும்பத்தை, குழந்தையெல்லாம் ஊரில் விட்டுட்டு ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாரிச்சிட்டு போயிட்டா நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழலாம் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக. ஏன் அந்த கணவருடைய கனிவான உள்ளம், அந்த கனிவான கணவனை பார்ப்பதில் உங்களுக்கு சற்று சிரமம் இருக்கிறது என்பது தான் எனக்கு புரியலை. அப்படிப்பட்ட கணவன் மனைவி தாய் ஆயிட்டன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கணவன் எத்தனை சந்தோஷத்தில் தாவி தாவி அருவி மாதிரி குதிக்கிறான். மனைவிக்கு பிரசவ வழியே தெரியாமல் பிள்ளை பெறணும்னு சொல்லிட்டு வேண்டாத சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு, வராத தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, தூக்காத தீச்சட்டியெல்லாம் தூக்கிட்டு, மிதிக்காத அக்னியெல்லாம் மிதித்து எல்லா கோயிலுக்கும் போய் இப்படி சாமி கும்பிட்றானே, அந்த கனிவான கணவனை பார்ப்பதில் என்ன சந்தேகம்? அப்படி அந்த அம்மா பெற்றெடுக்கிற குழந்தை, அந்த அம்மா எப்படி வளர்க்குறாங்க, கணவன் எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்களேன். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய தன்னுடைய கக்கத்தில், அதாவது எக்கில் வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளை தன் கைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்கிற பாசம் அம்மாவுடைய பாசம். ஆனால் அதே அப்பாவுடைய பாசம் எப்படின்னு பாருங்கள். தான் பார்க்காத உலகத்தை தன் பிள்ளை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் குழந்தையை தூக்கி தன் தோள் மேலே உட்கார வைத்து அழகு பார்ப்பவன் அந்த கனிவான கணவன். தன் தலை மேலே வச்சு பார்ப்பான். ஏன்னா அந்த தந்தைக்கு நிகர் அந்த தந்தை தாங்க. அவர் இடத்த வேற யாரும் நம்ம நிரப்ப முடியாது. அம்மாவோட வழியை ஒரு மனுஷன் உணர்ந்துக்கணும்னா 5 வயசில் நீங்கள் உணர்ந்துடலாம். ஆனால் ஒரு அப்பாவோட வழியை நீங்கள் உணரணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாவாக மாறினா மட்டும்தான் உணர முடியும். ஆக தந்தையினுடைய கண்ணீரை சிந்த விடாமல் பார்த்துக்கிறதுல தான் குழந்தைகளினுடைய வெற்றி இருக்கிறது. கணவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கிறதுல தான் மனைவியினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. தன் மனைவிக்காக, தன் மக்களுக்காக ஒரு ஷிஃப்ட்டு வேலை பார்த்தவன் 1.5 ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறான். அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறான். ஏன் எத்தனையோ கணவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக வெளியே போய் லாரி டிரைவராக தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் 15 நாள் 20 நாள் தூங்காமல் ஓட்டுறானே. எதுக்காக? இந்த மனைவியோட முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்கணுங்கிறதுக்கு தானே. உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்கணுங்கிறதுக்காக நகை மாதிரி தேஞ்சி போய் ஒரு சின்ன புன்னகையை வாங்கிட்டு வந்தால் தானே உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியாக தெரியுது. அம்மா, அவனுடைய உழைப்பு, உங்கள் கணவருடைய உழைப்பு மலையளவு, அவன் சிந்துகிற வியர்வை கடல் அளவு, அவன் உடம்புல பாருங்க உப்பு பூத்து இருக்கும். ஏன்? எல்லாம் உங்களுக்காக அவனுடைய பாடு. வருஷத்தில் எத்தனை பண்டிகை வருது சிந்தனை பண்ணி பாருங்கள். புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வருது, பொங்கல் திருவிழா வருது, மனைவியர் தினம் வருகிறது, தமிழ் புத்தாண்டு வருது, ஆடி 1 வருது, ஆடி 18 வருது, தீபாவளி வருது. இப்படி எத்தனையோ பண்டிகை வந்துக்கிட்டே இருக்கு.
அத்தனை பண்டிகையிலையும் அமோக தள்ளுபடி யாருக்குங்க? கணவனுக்கா மனைவிக்கா? ஆண்களுக்கா பெண்களுக்கா? எல்லாமே பெண்களுக்கு தாமா. ஏமா அந்த கனிவான கணவர் உள்ளத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியல? உங்களுக்காக அவர் எவ்வளோ சேமிக்கிறார் பாருங்க. ஒரு பாத்திர சீட்டு, ஒரு பலகார சீட்டு, ஒரு கம்மல் சீட்டு, ஒரு நெக்லஸ் சீட்டு, ஒரு பட்டுப்புடவை சீட்டுன்னு இத்தனை சீட்டு போட்டு போட்டு சேர்த்து 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 தன் அன்பு உள்ளத்தை அதில் சேமிக்கிறாருமா. அவருக்காக நீங்கள் ஒரு சட்டை சீட்டை போட்டு விட்டுதா? ஒரு வேட்டி சீட்டு போட்டதுண்டா? ஒரு கர்ச்சீப் சீட்டு தான் கடைசீட்டில் போட்டிங்களா? எல்லா கலரையும் உங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு வெள்ளை சுண்ணாம்பு சுவர் மாதிரி ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்குள்ள மானத்தோடு வாழ்கிறோம் தாமா மாண்பு மிக்க கனிவுள்ள உங்கள் கணவன். இந்த அலைபேசி வர்ற வரைக்கும் கையிலையாவது மனுஷன் ஒரு கடிகாரம் கட்டிகிட்டு இருந்தான். என்னைக்கு இந்த அலைபேசி வந்ததோ அந்த கடிகாரமும் அன்னையோடு அவன் கையிலேருந்து போயிடுச்சு. ஆண்கள் படுற அவஸ்தையை பார்த்தா ஒரு குடும்ப தலைவி எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்களேன். கணவனை ரசிக்கிறவர்கள், கணவனை மதிக்கிறவர்கள், கணவன் மேல் பற்று வைத்திருக்கிறவர்கள் எழுதிய ஒரு வெளிப்பாடு, அவருடைய உள்ளத்தின் வெளிப்பாடு தான் இந்த சிந்தனை. ஆண் என்பவன் கடவுளின் உன்னத படைப்பு. நான் சொல்லுவேன், ஆன்மா அல்லல் படுவதற்கென்றே பெடுத்த பிறப்பு ஆண் பிறப்புங்க. ஆன்மா பெருமைப்படுவதற்கென்றே எடுத்த பிறப்பு பெண் பிறப்புங்க. இவன் எப்படி இந்த ஆண் அல்லல் படுறான்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க பாருங்க. சகோதரிகளுக்காக இனிப்பை தியாகம் செய்தான். பெற்றோர்களின் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்கிறான். காதலிக்காக பரிசளிப்பதற்காக தன்னுடைய பர்ஸை காலி செய்கிறான். மனைவி குழந்தைகளுக்கு தன் இளமையை அடகு வைக்கிறான். எதிர்காலத்துக்கு லோன் வாங்கி கட்டடத்தை கட்டிவிட்டு வாழ்க்கை முழுவதும் லோன் அலைகிறான். தப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்கினா அவன் மனுஷங்க, தப்பே செய்யாமல் திட்டு வாங்குறானே அவன் தான் அங்கே புருஷன். இத்தனை போராட்டங்களுக்கு நடுவே கால்பந்து மாதிரி ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் அவன் வேலை செய்கிற முதலாளி, இப்படி பல பேர்கள் காலில் அவன் உதப்படுறானே. இந்த அருமை எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காகவே ஆயுள் முழுக்க பாடுபடுவன் தான் ஆண். அவன் வெளியில் சுத்தனா அவனை உதவாக்கிறேன்னு சொல்கிறீங்க. சரி, உங்களோட வீட்டில் தான் இருக்குண்ணா அப்படின்னா சோம்பேறின்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுவான் பாவம். குழந்தைகளை கண்டிக்கிறான், குழந்தைகள் தப்பு பண்ணுது, குழந்தைகளை கண்டிச்சா கோபக்காரன்னு சொல்கிறீங்க. குழந்தைகளை கண்டிக்காமல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, பொறுப்பற்றவன்னு சொல்கிறீங்க. மனைவி வேலைக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலைன்னா நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்கிறீங்க. சரிம்மா, நீயும் வேலைக்கு போ, நீயும் 2 காசு சம்பாரின்னு சொன்னால் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் பிழைக்கிறவன்னு சொல்கிறீங்க. தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பையன்னு சொல்கிறீங்க. மனைவி சொல்கிறத கேட்டால் பொண்டாட்டி தாசன்னு சொல்கிறீங்க. ஆண்களின் உலகம் தியாகத்தாலும் வியர்வையாலும் சூழப்பட்டது. பெண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, புருஷனுக்கு புன்னகையை நீங்கள் தினமும் பரிசீலிக்கலாம். திருவள்ளுவர் பெருமான் வாழ்வியல் நீதியை எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்களேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை அப்படின்னு இல்லறவியலில் சொல்கிறார். இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்புடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாகிறான்கிறார் திருவள்ளுவர். அதாவது மனைவியோடு வாழக்கூடியவன் பெற்றோர், பிள்ளைகள், உற்றார், உறவினர்னு சொல்லி மூவருக்கும் நல்ல வழியில் உதவக்கூடியவன் தான் என்று வாழ்வியல் நீதி வள்ளுவம் சொல்கிறது. ஒரு ஆண் மகனுக்கு 3 பரிணாமம் இருக்குதுங்க. அதாவது தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வுன்னு சொல்லி இந்த 3லையும் அவன் 100க்கு 100% மதிப்பெண் வாங்கினா தான் அந்த ஆண்மகன் வெற்றி பெற்றவனாகிறான். பெண்கள் நிலை அப்படியா? அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தோன்னு நீங்கள் இருக்கீங்க. இப்போல்லாம் சமையலை கூட சமத்தாக செய்கிறது யாருன்னா ஆண்கள் தான். இந்த கொரோனா காலம் வந்ததுக்கு பிறகு மனைவியே சொல்கிறாங்க, அண்ட் சும்மா தானே இருக்கிறீங்க, காய வெட்டுங்க, இந்த பொரியலை வடசட்டியை கிண்டுங்க, இந்த கீரையை பறித்து கொடுங்க, இந்த வெங்காயத்தை உரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். இப்போ ஆண்கள் எல்லாம் இது செய்து பழகிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சா எப்படி ஆஃபீஸுக்கு ஓடுறாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த வேலையை செய்கிற அளவுக்கு கணவன்மார்கள் மாறிட்டாங்க.
ஆண்கள் எத்தனையோ வேலை செய்கிறாங்க. எதை செய்தாலும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது வேதாத்திரியம். உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமல் பார் ஒன்றினால் மற்ற என்கிறது வேதாத்திரியம். கணவனுடைய கனிவோடு எத்தனை கடமையை செய்கிறான். இந்த கனிவான கணவனை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்ததா? கணவனுடைய உழைப்பை புரிந்து கொண்டு பெண்களும் கணவன் மாதிரி நீங்களும் சிக்கனமாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் கணவன் சிக்கனமாக இருக்கிறான், ஏன்னா அவனை சம்பாத்தியம் அவனுக்கு எவ்வளவுன்னு தெரியும். இவ்வளோ வருமானம் வருது, வீட்டு வாடகை எவ்வளோ கொடுக்கணும், பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் எவ்வளோ கட்டணும், தண்ணி கட்டணும் எவ்வளோ கட்டணும், ஊருக்கு போயிட்டு வரணும்னா எவ்வளோ பணம் வேணும், செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ பணம் வேணும். இந்த சூழ்நிலையில் நம்ம எந்த செலவு அத்தியாவசியம், எந்த செலவு அவசியம்னு சொல்லி திட்டமிட்டு செலவழிக்கிற இடத்துல கணவன் இருக்கிறான். ஆனால் மனைவி அப்படி இருக்காங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னங்க நீங்களும் இத்தனை வருஷமாக பொழைக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்கள், அவரும் உங்களை மாதிரி தான் ஆஃபீஸுக்கு போகிறாரு, போன வருஷமே அவர் பைக் வாங்கிட்டார், இந்த வருஷம் கார் வாங்கிட்டார், நீங்கள் என்னத்தை வாங்கியிருக்கீங்க? இப்படி கேள்வி கேட்டு கணவனுடைய மனதை அவர்கள் நோகடித்து விடுகிறார்கள் என்பதை பல பேர் அவங்க பகிர்ந்து கொள்வதிலிருந்து நமக்கு புரியுது. வேதாத்திரியம் இதுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுக்குது. சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும். எப்படிங்க மனித வாழ்க்கையில் எது சிறந்த பண்புன்னு வேதாத்திரியம் சொல்லுது? சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும், சீர்திருத்தமுடன் வாழும் துணிவு கொண்டு. இப்படி வாழணும்னா இதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். எக்கணமும் இருவருமே, எந்த நேரத்திலையும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்றே ஆராய்ந்து எதிர் விளைவை கணித்து கொண்டு. இப்போ மனைவி ஒரு பொருள் வாங்க சொல்கிறாங்கன்னா, இந்த பொருள் அவசியமா, இது வேணுமா, இது இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாதா, இந்த பொருள் வாங்கணும்னா நமக்கு உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கா, இந்த பொருளை வாங்கினால் குடும்பத்திற்கு நன்மை வருமா தீமை வருமா, அந்த எதிர்கால விளைவை கணித்து கொண்டு மிக்க நலம்புலவழியே செயல்களாற்றி, நல்லது மட்டுமே எண்ணி செயல்களாற்றணும், மேலான அறவழியில் வாழ வேண்டும்னு வேதாத்திரியம் சொல்லுது. இப்போ பல நேரங்களில் எல்லாருக்கும் சில ஆசைகள் இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம வருமானம் என்ன, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு போயிடக்கூடாது, அப்புறம் வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாயிடும். அதனால் குடும்பத்தினுடைய வரவுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செலவு செஞ்சிங்கன்னு சொன்னால் சிறப்பான குடும்பத்தில் நம்ம வாழ முடியும் என்று வேதாத்திரியம் சொல்கிறது. நீங்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எப்படி நேசிக்கிறாங்கன்னு தெரியுமா கணவனுடைய அந்த கனிவான உள்ளம்? கணவன் மனசு எப்படி வச்சிருக்கான் பாருங்க மனைவியை. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்குமில்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயிலாயே. மனைவியை எவ்வளோ அழகாக தூங்க வைக்கிறான் பாருங்களேன். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பவளவாயில் புன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. கணவன் மனைவியை அமைதி கொள்ள சொல்லி எவ்வளவு அன்போடு வேண்டுகிறான். இதுதான் கனிவுள்ள கணவனுடைய மனசு. இதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். கணவனுடைய மனசை பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கணவனுக்கு மேலே ஒருபடி மேலே போயிடுவாங்க. வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கம்தான், ராமர் என்ன தர்மர் என்ன, மாம மனசு தங்கம்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மம்தான். எப்படிங்க கணவனுடைய மனதை புரிந்து கொண்டால் அந்த பெண் சொல்றா, மாமாவே நீ வேணும் 7 ஜென்மம்தான். அப்படிப்பட்ட மனைவிய கணவர் உள்ளம் எப்படி பூரிப்போட வாழ்த்துதுன்னு பாருங்களேன். மனம் என்னும் புனிதமுள்ள இணைப்பின் மூலம், எப்படிங்க திருமணம் என்று சொல்லக்கூடிய புனிதமுள்ள இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கு அமைந்த மங்கையே, தன்னுடைய மனைவியை எவ்வளவு மரியாதையோடு கூப்பிட்றாரு பாருங்க. மனைவியாய் எனக்கு அமைந்த மங்கையே,
நற்குணவதியே. இதுக்கு மேலே என்னங்க வார்த்தை வேணும்? பெண் குலத்தின் பெருமை மிக்க குலவிளக்கே, தியாகத்தின் சுடரே, உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்ற உள்ள கடமைகளில் சிறிதளவும் தவற மாட்டேன். இதுதாங்க கனிவான கணவனுடைய உள்ளம். இந்த வேதாத்திரிய ஞானத்தை மணவளக்கலை பயிலுகின்ற மாணாக்கர்கள், மணவாளர்கள் அனைவரும் கடைபிடித்தால் போதுங்க, களிப்போடும் கனிவோடும் காலமெல்லாம் வாழலாம். இந்த கனிந்த மனமுடைய கணவர் கிடைத்ததற்கு மனைவி முதல்ல எவ்வளவு மகிழ்ச்சி அடையணும். அறியாமல் வாழ்ந்த வாழ்க்கையில் கணவனை பற்றி மனைவி தெரிஞ்சிக்காம, மனைவியை பற்றி கணவன் தெரிஞ்சிக்காம அவன் வாழ்ந்த அந்த காலங்களில் ஆயிரம் கோபதாபங்கள், கடும் சொற்கள், அவமதிப்புகள் போன்ற குற்றங்கள் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் பொறுத்து மன்னித்து மறந்து கணவனும் மனைவியும் வாழும்போது தாங்க கணவன் மனைவி மாண்பு என்னன்னு உலகத்துக்கு தெரியும். கணவன் மனைவி இருவருமே குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் வாதம் பண்ணலாமா? இப்போ பல இடங்கள்ல அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் வித்தியாசத்தில் திருமணம் செய்தாங்க. அந்த ஒருவர் மேலே ஒருவருக்கான மதிப்பீடுகள் இருந்தது. இன்றைக்கி பெரும்பாலும் கணவன் மனைவி இருவரும் ஒட்டுக்கா படிக்கிறவங்க, காதல் திருமணம் அல்லது ஒட்டுக்கா வேலை பார்க்குறவங்க பரஸ்பரம் நட்பில் திருமணம் செய்துக்கிறாங்க. அதனால் நீயும் சமம் நானும் சமம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. அதன் காரணமாக வாதம் விவாதம் நடைபெறுகிறது. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தேன் ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வேதாத்திரி. நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா லைஃப் சூப்பருங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தேன் ஆர்கியூமெண்ட் லைஃப். நாம் கீழே விழுந்துட்டா காயமாயிருங்க. அப்படி காயமாயிருச்சுன்னா செப்டிக் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். அதாவது ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இன்ஜெக்ஷன் போடுவோம். எதுக்கு? கீழே விழுந்தால் காயமாகாமல் இருக்கிறதுக்கு, செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. குடும்ப வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம கீழே விழுறோம்? காயப்படாமல் இருக்குதுங்களா? அந்த காயம் வலிக்காமல் இருக்கணும்னா மனவளக்கலையில் ஒரு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎஸ் இன்ஜெக்ஷனை கணவனும் மனைவியும் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் வலியே இருக்காதுங்க. ஏ ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட், டி ஃபார் டாலரன்ஸ், எஸ் ஃபார் சாக்ரிஃபைஸ். இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். அந்த கணவனுடைய கனிவான உள்ள உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. சுவைக்கு மா பலா வாழைன்னு முக்கணி இருக்குங்க. அது மாதிரி சுவையான வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி 3 முப்பெரும் சக்தி நம்ம கையில் இருக்குங்க. மனவளக்கலை தந்த அறிவோட அன்பும் அறனும் கொண்டு வாழ்பவர்கள் தான் கனிவான கணவர்கள், கனிவுள்ள மங்கையர்கள். ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் திருமணத்திற்கு முன்னதே மாண்புமிக்க மனவளக்கலையை கற்றுக்கொண்டு கடைபிடித்தால் வாழ்க்கை என்பது வசந்த விழாவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கோபம் ஏது, சாபம் ஏது, பாவம் ஏது, இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோமா? புரிந்து கொண்டால் புத்தளி வீசும் வாழ்க்கையில் குரு வார்த்தையை கேட்க கேட்க ஆனந்தம்ங்க. குருவை பார்க்க பார்க்க பரவசம்ங்க. குரு வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம்னா பேர் ஆனந்தம்ங்க. குரு தன் சீடர்கள் உள்ளத்தை தூய்மை செய்த பிறகு தன் வாழ்க்கை துணையை எப்படி போற்றி புகழ்ந்து பேசுகிறார்னு பாருங்களேன். பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனை பதியாய் கொண்டு என் மனவளக்கலையை பயின்ற கணவர்கள் சாமிஜி சொல்கிற மாதிரி இந்த அடிப்படையில் வாழ தயாராக இருக்காங்க, வாழ்கிறார்கள். சில நேரங்களில் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அவங்க அந்த குரு எப்படி சொல்கிறாரோ அப்படி வாழ்கிறாங்க பாருங்களேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்பு மிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன்னு சொல்லி
நம்மளுடைய குருநாதர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உள்ள உவகையோடு எவ்வளவு கனிவான உள்ளத்தோடு பேசுகிறாருன்னு பாருங்களேன். நாம் குரு வழியை தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா இந்த குருவுடைய கனிவு நமக்குள்ளே வந்துடும். நம்மளையும் நம்மளுடைய மனைவியர் கனிவான உள்ளத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது தாங்க நம்முடைய அறிவு திருக்கோயில்கள். அங்கே இந்த அன்பு மலர்வதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்ட கற்றுக்கும் போது என்ன பண்ணுறோம்? நமக்கு ஓட்ட தெரியாதுங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காரில் 2 எல்போர்டு போட்டுக்கிறோம். முன்னாடி ஒரு எல்போர்டு, பின்னாடி ஒரு எல்போர்டு போட்டுக்கிறோம். அப்போது எதுக்கால வர்றவன் நம்மளை பார்த்து அவங்க சரியாக ஓட்ட தெரியாதவங்க, ஓட்ட பழகிறவங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அதே மாதிரிங்க நம்மளுடைய இல்வாழ்க்கையை நம்ம ஓட்ட துவங்கிறதுக்கு முன்னாடியே இல்வாழ்க்கையை எப்படி ஓட்டணும்னு சாமிஜி 5 எல் கொடுத்துருக்குறாரு. கார் ஓட்டுறதுக்கு 2 எல்போர்டு தேவை. ஆனால் இல்வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு 5 எல்போர்டு தேவை. 1 உணவு, 2 உழைப்பு, 3 உறக்கம், 4 உறவு, 5 எண்ணம். இந்த 5லையும் லிமிட்டாக இருக்கணும். அளவு முறை மாறவும் கூடாது, அளவு முறை மீறவும் கூடாது. அப்படி இருந்துட்டா இல்வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். வாழ்ந்து பாருங்களேன். இதை கடைபிடிச்சு வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். கணவருக்காக மனைவியும், மனைவிக்காக கணவரும், பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்காக கணவன் மனைவி 2 பேருமே தியாகம் செய்ய போது தாங்க குடும்ப வாழ்க்கை திருப்தியாக அமைகிறது. உள்ளதை உணர்ந்துக்கோங்க. நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல உணர்ந்துக்கோங்க. உள்ளதை உணர்ந்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற குறைகளை அல்லதை விட்டுருங்க, நல்லதை மட்டும் எடுத்துங்க. வாழ்க்கை சுகமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பப்ளிசிட்டியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். 4 பேருக்கு முன்னால் நல்லா வாழணும், கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கணவருக்கு என்ன, நம்மளுடைய படிப்பு இவ்வளவு தான், நம்ம வேலை இவ்வளவு தான், நம்ம வருமானம் இவ்வளவு தான், நம்ம கெப்பாசிட்டி இவ்வளவு தான் கணவருக்கு தெரியும். அதனால் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். ஆனால் கணவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற உணர்வுகள் பெண்கள் பழகி போனதுனால கணவர்கிட்ட இருக்கிற அந்த கனிவான உள்ளத்தை புரிந்து கொள்வதில் சில தடைகள். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. பெண்களும் தன்னுடைய கணவரை நம்மளை விட அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் இது கிடைக்கலங்கிற போது அவங்களுடைய மனம் கொஞ்சம் வருத்தப்படுது. அவ்வளோதான். சாமிஜிக்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சாமிஜி எனக்கு ஒரு மனக்குறைங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாமி என்னம்மா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டுக்காரர் என்னை மேலே ரொம்ப அன்பு செலுத்துறதில்ல, அவர் எனக்காக பெருசாக எந்த உதவியும் செய்கிறதில்ல அப்படின்னாங்க. என்னம்மா அப்படியா? உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காருங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டீங்களா, இல்லை இப்போ தான் வேலைக்கு போனீங்களா அப்படின்னாங்க. சாமி, இப்போ தான் வேலைக்கு போய் ஒரு 4-5 வருஷம் ஆகுதுன்னாங்க. இப்போ கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தீங்க? நாங்கள் சாமி, நான் கல்யாணம் பண்ணும்போது +2 தான் படிச்சிருந்தேன். +2 படிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நான் பிலிட் முடித்தேன், அப்புறம் எம்ஏ முடித்தேன், அப்புறம் பிஎட் முடித்தேன். இப்போ தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலையிட்டு இருக்கேன். நாங்கள் சரிம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சிட்டிங்களா? இல்லைங்கய்யா, கல்யாணத்துக்கு பிறகு தான் படித்தேன். யார், உங்கள் வீட்டுக்காரர் படிக்க வச்சாரா, இல்லை உங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்களா? இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை +2 வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நாள்லையே என்ன பிலிட் எக்ஸாம் எழுத வச்சார். அவர் தான் பணம் கட்டினார். அவர் தான் கொண்டு விடுவாருங்க எனக்கு செமினாருக்கு கிளாஸ் அப்படின்னு சொன்னால். என்னை கொண்டு விட்டுட்டு அவர் வெளியில் வேப்ப மரத்துக்கடியில் பல நாட்கள் உட்காந்துருந்துருக்காரு. சரிம்மா, ஓ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். ஒரு பேச்சுலர் டிகிரி போதாது, ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு எம்ஏ படிக்க வச்சார். அப்புறம் இப்போ சமீப காலமாக பிஎட் முடித்தா தான் வேலை கிடைக்குன்னாங்க. அப்புறம் பிஎட்டும் நல்லா படிக்க வச்சார். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. வீட்டில் நீங்கள் சமைப்பீங்களா, இல்லை அவர் சமைப்பாரா? இல்லைங்க, ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வோம். அவர் காய்கறி வெட்டுவார், வெங்காயம் வெட்டுவார், நான் அரிசி போட்டு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சமைப்பேன். ஆளுக்கு ஒரு வேலையாக தான் செய்கிறேன். சரி, நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போகிறீங்க, அவர் எப்படி போகிறாரு? அவர் காலையில் 2 பேரும் ரெடி ஆகிடுவாங்க. 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு என்னை வண்டியில் உட்கார வச்சு கொண்டு
பள்ளியில் இறக்கி விட்டுட்டு அவர் ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவார். சாயங்காலம் நான் வேலை முடிஞ்சோடனே பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் அவர் வர்றதுக்கு இரவு 7 மணி 7:30 மணி ஆயிரும். அதனால் அவர் தனியாக தான் லேட்டாக வருவாருங்க அப்படின்னா. ஏம்மா, உங்கள் கணவர் உங்களுக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சுருக்காரு. அவர் படிக்கலை பெருசாக, ஆனால் உங்களை படிக்க வச்சுருக்காரு. என்ன, ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்க வச்சார், ஒரு வேலை வாய்ப்புக்கான டிகிரி வாங்க வச்சார், ஒரு வேலைக்கே உங்களை கொண்டு போய் சேர்த்திட்டார். தினமும் உங்கள் கூட வீட்டில் இருந்து சமையலுக்கு உதவி செய்கிறாருங்கிறீங்க. அதுக்கு பிறகு உங்களை கூட்டிகிட்டு போய் அலுவலகத்தில் விட்டுட்டு தான் அவர் அலுவலகத்துக்கு போகிறாருங்கிறீங்க. இவ்வளவு செய்யக்கூடிய கணவனை ஏம்மா நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யலைன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவர் இதுவரைக்கும் உங்களை மதித்து செய்ததை உள்ளே நினச்சி பாருங்கள். அதை நினச்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கணவன் எவ்வளோ ஒத்தாசையாக இருந்திருக்காருங்கிறது புரியும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவருக்காக ஒருவர் செய்ததை நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. அது நினைக்காம இது செய்யலையே அது செய்யலையே நீங்கள் வருத்தப்பட்டு கோபப்பட்டு உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த உள் உணர்வு அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது சாபமாக மாறிடும். அதனால தான் நோய் வருதுன்னு சாமி சொல்கிறார். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும் அவரவர் வாழ்க்கை துணைவர்கள் மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வுகளை எழும்பி தொல்லை தரும் நோய்கள் வரும் தேர்வீர். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர்னு சாமி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அதை ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னாங்க. ஆமாம் சாமி, அவர் என் கூடவே இருந்து செய்ததுனால நான் இத்தனை நாளாக அவருடைய மதிப்பை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப நன்றி சாமி, நான் இனிமேல் இதைகளை நினச்சே நான் வாழ்த்தி சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாமிஜியை தன்னுடைய சிந்தனையை கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிங்க இன்னொருவர் எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் ஐயாவுக்கு ஒரு 80 வயசு இருக்குங்க. அவர் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, காலையில் அவசரமாக மனைவிக்கு சாப்பாடு கொண்டு போகிறாரு. அப்போ போகும்போது சைக்கிளில் போகிறாரு. அந்த அவருடைய மனைவி மருத்துவமனையில் இருக்காங்க. சாப்பாடு கொண்டுட்டு போகும்போது வந்த இன்னொரு சைக்கிள் அவர் காலில் கிழிச்சு காலில் பெரிய ஒரு காயமாகி போச்சு, ரத்தம் ஒழுகுது. உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, பக்கத்துலேயே தான் அரசு மருத்துவமனை இருக்குதுங்க, நீங்கள் போய் அரசு மருத்துவமனையில் அதுக்கு ஒரு தையல் போட்டுக்கிட்டு அப்புறமா போங்கன்னாங்க. சரி ஏன்னா ரத்தம் ஒழுகுது இல்லையா வயசானவர், சரின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போகிறாரு. இப்போ அந்த மருத்துவமனைக்கு போனோடனே அங்கே நர்ஸெல்லாம் இருக்காங்க. அப்புறம் அம்மா இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கட்டு போட்டு விடுமாங்கிறாரு. உடனே அவங்க டிஞ்சர் ஊற்றி காலை க்ளீன் பண்ணிவிட்டு, ஐயா ஒரு 5 நிமிஷம், இது கொஞ்சம் காயம் பெருசாக ஆயிடுச்சுங்க, மருத்துவர் உள்ள ஆப்ரேஷன் செஞ்சிட்ருக்காரு, அவர் தாங்க இதை தையல் போட முடியும் அப்படின்னாங்க. அம்மா எனக்கு அவசரமா, நேரமாக அது போகணுமா, சீக்கிரமாக காலை கட்டு போட்டு விடுங்கன்னாங்க. ஏங்க எவ்வளோ அவசரம் எதுக்குங்க படுறீங்க? இல்லைங்க நான் போகணுமா அப்படின்னாங்க. ஏம்மா, ஏங்க ஐயா உங்கள் ஒய்ஃபு சண்டை போடுவாங்கன்னு பயப்படுறீங்களா அப்படின்னா அந்த நர்ஸ் அம்மா கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் அதுக்கெலாம் நான் ஒன்றும் பயப்படல அப்படின்னாங்க. அப்புறம் எங்கய்யா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, என் மனைவி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க, அவங்களுக்கு நான் 9 மணிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க அல்சைமருங்கிற அந்த நோயினால் பாதித்து மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு. ஏங்க அல்சைமருங்கிற நோய் வந்துட்டால் தான் அவங்களுக்கு உங்களை அடையாளமே தெரியாத, நீங்கள் இப்போ போய் கொடுக்கலனா மட்டும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட்டு போகுது, இருங்கய்யா ரத்தம் ஒழுகுதையா, கட்டு போட்டுட்டு நீ அப்புறம் போகலான்னாங்க. இல்லைம்மா, அவளுக்கு நான் வரலங்கிறது அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவளை எனக்கு தெரியுமில்ல. என்னை வேணால் என் மனைவிக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் மனைவிக்கு என்ன அடையாளம் தெரியுமில்லம்மா. அந்த ஜீவன் பசியோடு துடிச்சு அது எனக்கெல்லாம்மா வயிறு வலிக்கும், அதனால தான்மா போகணும்னு சொன்னார். கணவன் மனைவிக்கு இடையில் காதல் என்பது உடலை பற்றிய ஒரு உணர்வு கிடையாதுங்க. அது உடல் சார்ந்த விஷயம் அல்ல, உள்ளம் சார்ந்த விஷயம். அதனால் போகக்கூடிய மலை அல்லங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற காதல். எங்கேயும் எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய காற்றை போன்றது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய காதலுங்க. ஆக இதை சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த ஐயாவோட வாழ்க்கையை நம்ம நினைக்கிற போது நாம் எவ்வளோ தூரம் இருக்கணும். கணவன் மனைவிக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய தந்தை தனக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தந்தையோடு வாழக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா
ஒரு 20 ஆண்டுகள், 21, 22 ஆண்டுகள் தான். அதுக்கு பிறகு தன் வாழ்க்கை முழுவதும் தன் கணவர் செய்வார் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை கணவர் மேலே வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நிரூபிக்கின்ற நிஜங்களாக கணவர்கள் வாழ வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஆசை. அதை புரிந்து கொண்டுதான் கணவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவ்வப்போது வாழ்க்கையில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார சீர்குலைவுகள், இந்த கொரோனா போன்ற சமூக இடர்பாடுகள்லாம் நம்மளை கொஞ்சம் புரட்டி போட்டுருது. இருந்தாலும் அந்த மனைவியினுடைய மதிப்பை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசான் அவர்கள் சொல்லுவார், குடும்ப கடமைகளில் நமக்குள் தன்முனைப்பின்றி ஒளிவு மறைவின்றி உணர்ச்சி நிலையை தள்ளி வைத்து மனவளக்கலை தந்த அறிவோடு அன்பும் அறனும் கொண்டதாய் நம் வாழ்க்கையை மாற்றி காட்டுவோம்னு சொல்கிறார். நமது பிறவி தொடரான குழந்தைகளை சான்றோர் ஆக்குகின்ற பொறுப்பு நம்ம 2 பேருக்குமே இருக்குங்க. நம்மை கருவாக்கி உருவாக்கிய பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கணவருக்கும் இருக்குது, மனைவிக்கும் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? கணவனும் மனைவியும் தினசரி தவத்தில் 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஈருடல் ஓர் உயிராய் இறை நிலையில் கலந்து நிற்கணும். அதுக்கு தான் மனைவி சில பேர் கணவன் வேலை வேலை வேலைன்னு வெளியூர் போயிடுறாரு, என் கூட பக்கத்தில் இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. நீங்கள் வருத்தப்படுறது நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கிற போது உங்களோடு தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்த்துங்க. அந்த கணவருடைய கனிவான உள்ளம் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கை துணையும் நமக்கு வந்த குருவும் இறைவன் தந்த வரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காதுங்க. கணவனை பற்றிய மதிப்புகள் மிக உயர்ந்த மதிப்பாக இருக்கும். இப்படி ஒரு கணவனை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்று ஒவ்வொரு பெண்ணும் போற்றுகிற அளவில் கணவனுடைய மதிப்பீடு இருக்குங்க. நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது மனவளக்கலை யோகா. அதில் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனைவி நல வேட்பு நாள் விழான்னு ஒரு விழாவை கொடுத்து கணவன் மனைவி இருவரையும் அமர வைத்து மனைவியோட மாண்பை கணவனுக்கும் கணவனுடைய அருமை பெருமைகளை மனைவிக்கும் சொல்லிக் கொடுத்து ஆனந்தத்தோடு வாழ்வதற்கு வழி கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு வழிகாட்டிய ஆசான் அவர்களை வாழ்த்தி, நம்மளுடைய குருமார்களை எல்லாம் வாழ்த்தி, கணவனும் மனைவியும் ஒரே உணர்வோட ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் சேமிக்கக்கூடாது, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் தன்னுடைய பங்கீடுகளை எல்லாம் பண்ணக்கூடாது. கணவனும் மனைவியும் குடும்ப செலவு செய்கிறீங்களா, உட்கார்ந்து கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். மளிகை வாங்கலாம், என்ன வாங்கலாம், சேமிக்கணுமா, எப்படி சேமிக்கலாம், என்ன சேமிக்கலாம், குழந்தைகளை படிக்க வைக்கணுமா, எந்த பள்ளியில் படிக்க வைக்கலாம், அவனை என்ன வாக்கலாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கணவன் உங்களுக்கு கனிவான கணவனாக தெரிவார்கள். இன்னும் இதுக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் நேரம் பத்தல, அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் அவர் கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம், இந்த வருத்தமே வேணாம், வாழ்த்துங்க. இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு வருவார், இன்றைக்கி வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வருவார். அப்போ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்கணுங்க. இனி ஒரு முறை நம்ம பிறக்க போகிறோமா தெரியாதுங்க. இந்த பிறவியில் மனிதராக பிறந்திருக்கிறோம். அவை பிராட்டி சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. அப்படிப்பட்ட பிறவியில் நம்ம பிறந்திருக்கிறோம். இனி ஒரு முறை மனித பிறவி கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. இனி ஒரு முறை இதே வாழ்க்கை துணைவர் நமக்கு அமைவாரா அமைய மாட்டாரா அதுவும் தெரியாது. அப்போது இறைவன் நமக்கு வாழ்க்கை முழுவதும் துணை செய்ய வந்தவர் தான் வாழ்க்கை துணை என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வாழ்க்கை முழுவதும் நமக்கு துணை செய்ய வந்த துணைவரோடு அன்போடு வாழணுமா இல்லைங்களா, மகிழ்ச்சியோடு வாழணுமா இல்லைங்களா, சந்தோஷமாக வாழணுமா இல்லைங்களா. உங்கள்கிட்ட இருக்கிறது நல்ல பண்புகளை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்காக இதுக்கு முன்னால் அவங்க செய்த நல்ல செயல்களை நினைச்சு நெஞ்சார நினைச்சு வாயார வாழ்த்துங்க. வாழ்க்கை சுகமாக இருக்கும். இந்த அற்புதமான மாலை பொழுதிலே கணவனுடைய சிரமங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து கணவரிடையே இருக்கிற அன்பான பண்பான பாசமான உள்ளத்தை பகிர்ந்து கொள்வதற்கும், மனைவியினுடைய சில எதிர்பார்ப்புகள் என்ன,
மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது கணவன் பக்கத்தில் வந்து அப்படி அந்த தலையை வருடி விட்டு கன்னத்தில் கை வச்சு, ஏம்மா காய்ச்சலா? அவங்க இரும்பும்போது ஒரு 2 மிளகும் கொஞ்சம் சுடுதண்ணியும் கொண்டு வந்து கொடுத்து, கொஞ்சம் மாத்திரை கொடுத்து, அவங்கள படுக்க வச்சு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டு பக்கத்திலே இருந்து இப்போ எப்படி இருக்குமான்னு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா என்கிற ஏக்கம் பெண்களுக்குள்ளே இருக்கு. வேலை சூழ்நிலை காரணமாக வர முடியாமல் இருக்கலாமோ தவிர உங்களுக்கு செய்யணுங்கிற அதே ஆவல் தான் கணவனுடைய உள்ளத்திலையும் இருக்கிறது. வாய்ப்புகள் தான் கெட்டவில்லை, அவ்வளோதான். அவர் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருந்தால் உங்களை விட்டு வேறு எங்கே போக போகிறாரு? இந்த கணவருடைய கனிவான உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அன்போடும் ஆனந்தத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நீங்கள் உங்களுடைய அன்பு குடும்பம் உங்களுடைய அன்பு மலையில் நனைய வேண்டும். உங்களுடைய சந்தோஷத்தில் உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி, இதுகாரும் என்னோடு இணைந்து கனிவான கணவன் என்கிற சிந்தனையை பரிமாறிக்கொள்வதற்காக வாய்ப்பளித்த சிங்கப்பூர் அம்மா மெடிடேஷன் சென்டரினுடைய நிர்வாகத்தார் அனைவருக்கும், இதுவரை இணையத்தில் அமர்ந்து தெய்வமாக சிந்தனையை கேட்ட நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையர்களின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருளாசியினாலும் உங்களுடைய தனி மனித ஒழுக்க பண்பாட்டினாலும் பூரண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக அமைதி.